எங்கள் குருஜிக்கிட்ட ரக்ஷித்தோட அண்ணியும் பார்த்தீங்கன்னா 4 வருஷமாக நாங்கள் நேர சரியை தான் நீங்கள் சாமிக்கு சாத்திட்டு இருக்கீங்க, அதே மாதிரி தான் இந்த வருஷமும் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. அதே நேரம் எங்கள் நம்ம அப்போட வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க தம்பியும் பார்த்தீங்கன்னா தங்கச்சியோட கல்யாண லைஃப்பில் பிரச்சனைனா அதுக்கு நீ தான் காரணம்னு அவங்க அக்காவை பிடிச்சி திட்டுவாங்க. ஆனால் அவங்க பாட்டியும் பார்த்தீங்கன்னா இதுக்கு அவள் ஒன்றும் காரணம் இல்லை, அவங்க அம்மா தான் காரணம். நல்ல மாப்பிள்ளை கிடைச்சானா நர்மதா சாமிக்கு நேர்த்திக்கடன் செய்கிறேன்னு வேண்டியிருந்தா, அதை செஞ்சாலே என்ன அதான் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஞாபகம் வரும். அதே மாதிரி இங்கே குருஜியும் பார்த்தீங்கன்னா 2 பேர் கொண்டு வந்திருந்த புடவையும் பார்த்துட்டு இந்த புடவையில பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. புடவைன்னா எப்படி இருக்கணும், ஒருத்தங்களோட ஆத்மார்த்தமா அவங்க அந்த புடவையை நெஞ்சிருக்கணும். ஒவ்வொரு நூல்லையும் அவங்க அந்த புடவையில அவங்க பண்ணியிருக்க உழைப்பு அதோட பலன் தெரியணும் அப்படின்னு. இந்த புடவையில ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, அது உங்கள் அப்பா நெஞ்ச புடவை தான்னுட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. அதே நேரம் உங்களுக்கு 15 நாள் டைம், இந்த 15 நாள் டைமுக்குள்ளே யார் நான் நினைக்கிற மாதிரி புடவையை கொண்டு வராங்களோ அதை நான் சாமிக்கு சாத்துவேன்னு சொல்லிட்டு குருஜியும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுவாங்க. அதே மாதிரி அவங்க அண்ணியோட அண்ணனும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்ம ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா நீ என்னன்னாலும் பண்ணிக்கோ, இந்த தடவை நாங்கள் நேர புடவையை தான் சாமிக்கு சாத்துவாங்க, முடிஞ்சால் தடுத்து பாருன்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம அவங்க அண்ணியோட அண்ணனும் பார்த்தீங்கன்னா என்ன நான் உன்னை பார்த்து பயந்துருவேன் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லியும் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கீழே பல்லின்னு சொன்னதான் பைபிளை பயந்து கீழே விழுந்துருவாங்க. அதை பார்த்துட்டு ரக்ஷித்தும் பல்லிக்கே பயப்படுற நீ சிங்கத்துக்கிட்டலாம் வாயே திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இங்கே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம அப்போட வீட்டிலேருந்து எல்லாரும் நர்மதாமா கோயிலுக்கு கிளம்புவாங்க நேர்த்தி கடன் செய்கிறதுக்காக. அதுவும் நம்ம அப்பு கையால் நெஞ்ச புடவை எடுத்துக்கிட்டு இங்கே நம்ம ஹீரோட வீட்லேயும் பார்த்தீங்கன்னா 15 நாளுக்குள்ளே நல்லது நடக்கணும்ன்ட்டு அதுக்காக நர்மதா மாதா கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பமாக கிளம்பி அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா நேர்த்தி கடனுக்கு அவங்க நெஞ்ச புடவை பார்த்தீங்கன்னா நம்ம ரக்ஷித்கிட்ட கொடுத்து விடுவாங்க. இதில் இந்த குடும்பத்தில் கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம ரக்ஷித்தோட ஃப்ரெண்டான ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் ஆகிக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க அவங்க பெரியம்மாவோட தங்கச்சி பொண்ணும் கூட. என்னங்க நம்ம அப்போட வீட்லேயும் பார்த்தீங்கன்னா காரில் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஹஸ்பண்டான லலித்தும் பார்த்தீங்கன்னா கால் பண்ண அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா சரி பிறகு பேசிக்கலாமே நினைப்பாங்க. பார்த்தீங்கன்னா பிரேக் அடிக்கவும் ஃபோன் கீழே விழ நான் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து பார்த்தா அவங்க ஹஸ்பண்டோட நேமை பார்த்தது தான் ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. எப்பவும் போல் மறுபடியும் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே ஹீரோட வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்த இடத்துல அங்கே இருக்க பூஜாரியும் பார்த்தீங்கன்னா நம்ம ரக்ஷித்தோட அம்மா கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா இன்னைக்கு நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டாலும் அது கிடைக்கும்னு சொல்லியும் உடனே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா எனக்கு என் பையனுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கணும்னு சொல்லியும் இன்றைக்கி நீங்கள் நினச்ச பொண்ணு உங்கள் பையனுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதே நேரம் நீங்கள் எவ்வளோதான் தூரம் போகணும்னு நினச்சாலும் அந்த பொண்ணு எப்பவும் கூடவே தான் இருப்பான்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம ரக்ஷித்தை பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் சிரிப்பா நானே பொண்ணை தேடி போகிறேன், அது மட்டும் இல்லாமல் ஏற்றிக்கடன் செய்யறதுக்கு படகு வேணும்ல, சரி பார்த்துட்டு வந்துடுறேன்னு கிளம்புவாங்க. அதே மாதிரி ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா படகு பார்க்குறதுக்கு வந்த இடத்துல அப்பவும் பார்த்தீங்கன்னா சடனாக வலிக்கையில் போகவும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து பிடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்புக்கிட்ட கேட்பாங்க எதுக்கு நீ எப்போவுமே என்னையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்ற, உனக்கு என்னதான் வேணும்ன்ட்டு நம்ம ஹீரோ கேட்கும். நான் ஒன்றும் உங்களை ஃபாலோ பண்ணி வரல, காலைல பெருச்சாடி பற்றிட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியலங்க, ஆனால் எங்கள் ஊரில் காலைல சுழு சுழுன்னு வரும்ல அதை பெருச்சாடி பற்றி இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்கங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா எந்த காலன்னு கேட்க அப்பவும் பார்த்தீங்கன்னா எந்த காலன்னு சொன்னையும் அந்த காலில் கிளி விட்டுட்டு இப்போ காலை 2 சைடும் திருப்புங்கன்னு சொன்னதும் கால் பார்த்தீங்கன்னா எப்படி நார்மலாக 2 பேருமே வழக்கம் போல் குழந்தைத்தனமாக சண்டை போட்டுக்குவாங்க.